பெருமையை தெரிஞ்சு சொல்றோமோ தெரியாம சொல்றோமோன்னு சொல்றோம் இல்லையா. சூர்தாஸ்னு ஒரு பக்தர், இன்றைக்கு கூட நீங்க அவருடைய படத்தை பார்க்கலாம். அவருக்கு கண்ணு தெரியாது. ஒரு கொட்டாங்கிச்சினால ஆன ஏக தம்புரா அப்படின்னு ஒரு தம்புராவை கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த படத்துக்கு முன்னாடி அழகான கிருஷ்ணன் அவர் பாடுறதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி படத்தை நீங்க நிறைய பார்க்கலாம். அந்த சூர்தாசனுடைய படம். அந்த சூர்தாஸ் எப்படி பக்தரானா தெரியுமா? அவர் பிறக்கும் பொழுதே கண்கள் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் என்ன பண்றது? தாய் தகப்பனார் இருவரும் இறந்து விட்டார்கள். சுற்றத்தார்கள் இந்த குழந்தையை தன் கூட வைத்துக் கொள்வதற்கு பிரியப்படவில்லை. எங்கேயாவது போய் பிழைச்சு போ அப்படின்னு அனுப்பிட்டா. எப்படி பிழைப்பார்? படிக்க முடியுமா? வேலை செய்ய முடியுமா? ஊர்ல இருக்கக்கூடிய யாருடைய உதவியும் இல்லை, சுற்றத்தார்களுடைய உதவியும் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாத அவர் பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில உட்கார்ந்துப்பார். அவர் கையில ஒரு சின்ன கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு தம்புரா பண்ணிண்டார். அந்த தம்புராவை எப்படி நினைச்சுண்டு பசிக்கும் இல்லையா, அந்த காட்டு பகுதியிலிருந்து வெளியில வந்தா என்ன ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள்ள வருவார். 10 வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல வாசல்ல வந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. இப்படி சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் அவருக்கு பாவம் பார்த்து கொஞ்சோண்டு சாதம் போடுவா. அந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு சாப்பிடுவார். இப்படி பொழுது போகணும் இல்லையா. கண்ணு தெரிஞ்சா ஏதாவது விளையாடலாம், ஏதாவது படிக்கலாம், ஏதாவது எழுதலாம். அவருக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு அந்த பிச்சை எடுக்கிற நேரம் தவிர மீதி நேரங்கள்ல கூட இவருக்கு பழக்கம் ஆயிடுத்ததுனால யாரோ தனக்கு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பாட்டை எப்ப பார்த்தாலும் ஹம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்டு பிரதேசத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஹரே ராமா மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருப்பார். அந்த தேசத்திலே ஒரு ராஜா, அவன் பாரசீக தேசத்திலிருந்து அருமையான 2 குதிரைகளை வாங்கி வச்சிருந்தான். அந்த குதிரைகள் மேல அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். அந்த குதிரைக்கு நல்ல தீனி போட்டு போஷாக்கு அந்த குதிரைகளை வளர்த்து அந்த குதிரைகள் மீது சவாரி பண்றதையும் அந்த குதிரைகளை யுத்தத்துக்கு பயன்படுத்துறதுலையும் அந்த ராஜாவுக்கு ரொம்ப விருப்பம். அதற்கு நல்ல காவலாளிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ராத்திரி இவர்கள் காவல் காக்கும் பொழுது அந்த காவலாளிகள் ஏமாந்திருக்கக்கூடிய நேரமா அந்த 2 குதிரைகளும் தப்பி கொண்டு போய்விட்டது. ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? கார்த்தால அந்த செய்தியை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்றதுக்கே இவர்களுக்கு பயம். எப்படியோ மெதுவா இவர் ராஜா கிட்ட போன சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. பாரசீகத்திலிருந்து தான் இறக்குமதி பண்ணி அருமையா செல்லமா வளர்த்த தன்னுடைய 2 குதிரைகளும் இவ்வளவு கட்டுக்காவலும் இருந்து கூட இப்படி தப்பித்து கொண்டு போய்விட்டதுன்னு தெரிஞ்சு உடனே அவன் சொன்னான், இன்றைக்கு மாலைக்குள்ளே இந்த குதிரைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா சிரச்சேதம் பண்ணிடுவேன், தலைய வாங்கிடுவேன் அப்படின்னு விட்டான். 2 பேரும் கிளம்புறா. குதிரையினுடைய ஓட்டம் தெரியும், எங்க போகும்னு தெரியாது, துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிடும். குதிரையினுடைய ஃபோர்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கு கூட ஹார்ஸ் பவர்னு சொல்றோம். ஒருத்தன் சொல்றான், இந்த குதிரையை எங்கடா போய் தேடுறது. இன்னொருத்தன் சொல்றான், இப்படி குதிரை எங்க போயிருக்கோம், நம்ம அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அங்க போய் இங்க போயெல்லாம் அந்த குதிரையை தேட முடியாது. யாராவது ஜோசியம் இந்த மாதிரி குறி சொல்றவர்கள், அருள்வாக்கு சொல்றவர்கள், அப்படி சாமியார் மாதிரி யாராவது இருந்தா அவர்கள்ட்ட போனா இந்த குதிரையை கண்டுபிடிச்சிடலான்டா. அதுதான் சுலபமான வழி. காட்டு பகுதிகளில் இந்த குதிரை ஓடி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால இவர்கள் இப்படியே காட்டு பகுதிக்கு வந்தா, சின்ன குழந்தை சூர்தாஸ் கையில ஒரு ஏக தம்புரா, காட்டில் தனிமையில உட்கார்ந்துண்டு அவர் பாட்டுக்கு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 இப்படி கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஒருத்தன் சொல்றான், இவரை பார்த்தா பெரிய மகாத்மா மாதிரி இருக்கடா, மனைவி குடும்பம் புள்ள குட்டி அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல உட்கார்ந்துட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார் இவர். நிச்சயம் இவரை பிடிச்சா இவர் மூலமா இந்த குதிரையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவர் கிட்டக்கு போறான். இந்த மாதிரி எங்க குதிரை காணாத போயிடுத்து, உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றார், அப்பா நானே ரொம்ப ஏழை,
வயிற்று பிழைப்புக்கு என்ன வழின்னு தெரியல, இந்த காட்டில் உட்காந்துட்டு ஏதோ நாமா சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அவர்கள் நம்பல. யாராவது இப்படி காட்டிலே குடும்பத்தை விட்டுட்டு தனியா உட்கார்ந்து இருப்பாளா? இன்னொரு சோல்ஜர் சொல்றான், அவர் பொய் சொல்றாருடா, இப்படிலாம் சொன்னா அவர் வடிக்கு வரமாட்டார், அவரை மிரட்டி கேட்கலாம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவர் பார்த்தார், காட்டில் யார் தொந்தரவும் வேண்டாம்னு உட்கார்ந்துட்டா கூட இங்கேயும் நமக்கு ஏதாவது தொந்தரவு வருது பார். இவர்கள் 2 பேருக்கிட்டேந்து ஏதாவது சாதுரியமா தான் நம்ம தப்பிச்சுக்கணுமே தவிர இவர்கள் உண்மையை சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு பார்த்தார். ஏதாவது பொய் சொல்லுவோம், பொய் சொல்லிட்டு அவர்கள் போய் தேடிட்டு வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு எடுப்போம், ஓட்டம், வேற எங்கேயாவது போயிடுவோம் நம்ம. அது ஒண்ணுதான் இவர்கள்டேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழின்னு கொஞ்ச நாள் இப்படி தியானம் பண்ற மாதிரி பண்ணி இங்கிருந்து 2-3 மைல் தாண்டி போனீர்களானால் ஒரு குளம் இருக்கும், அந்த பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து மேல ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கும். அந்த காக்கா எந்த பக்கம் பார்த்து காக்கான்னு கத்துறதோ அங்க உங்க குதிரை இருக்கும். இவனுங்க 2 பேரும் நம்பிண்டு போறான். இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு எடுத்தார் ஓட்டம். ஆனா என்ன ஆச்சுன்னா, மறுநாள் அவன் தேடிண்டு வரான். தேடிண்டு சுவாமி அப்படின்னு மாலை போட்டு பழங்கள்லாம் கொடுத்து காலில் விடறான். என்னடா, நீங்க சொன்ன மாதிரியே குளம் இருந்தது, குளத்து பக்கத்துல மரம் இருந்தது, மரத்து பக்கத்துல ஒரு காக்கா கத்தித்து, அங்க போனா எங்க 2 குதிரையும் இருந்தது சுவாமி. அடுத்த நாள் இவன் ராஜா கிட்ட குதிரையை கொண்டு கொடுத்த உடனே ராஜா பார்த்தான், எப்படி இந்த குதிரையை உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், எப்படி கண்டுபிடி? ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகம். ராஜா பார்த்தான், யார் அவர்? காட்டில் இருக்கார். உடனே ராஜா அவரை தேடிண்டு வந்தான். சூர்தாஸ் கண்கள்லேருந்து ஜலம் எடுத்து, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அடுத்த வேளை சோறுக்கு வழி இல்லை, 10 ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டா, சும்மா போய் பிச்சை கேட்டா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக நான் நாமகீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நாமகீர்த்தனம் இந்த தேசத்து ராஜாவை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுத்து அப்படின்னுட்டா, அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியாம சொன்னா கூட என்ன அப்படின்னார், இந்த நாமாவை நீங்க இந்த நாம அனுபவங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சொன்னா 1000 நாம அனுபவங்கள் சொல்லுவேன். 1000 நாம அனுபவங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கேட்கும் பொழுது அந்த நாம அனுபவங்கள்ல நம்பிக்கையே வராது. இப்படி கூட நடக்குமா அப்படின்னு தோணும். அப்படி கூட நம்ப முடியாத விஷயத்தை கூட நம்பிக்கிற மாதிரி சாதித்து கொடுக்கறது தான் நாம சங்கீர்த்தனம். உங்களுக்கு